தற்போதைய மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார். அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் நேரடி சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? மிக முக்கியமான ஒரு அரசியல் சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு சில நிமிடங்களுக்கு முன்பு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு காலையில வேளச்சேரியில மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு அவர் தெரிவித்திருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பிறகு அந்த விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக கருதி ஒழுங்கு நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மாத காலம் கட்சியிலிருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அந்த கட்சியின் தலைவர் ஒரு அறிக்கை வாயிலாக அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை குறிப்பிட்டிருந்தார். இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பா நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இப்புயல் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு காசோலை கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சந்திப்பை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நேரத்தில் ஒரு அரசியல் சந்திப்பா பார்க்க வேண்டியது இருக்கிறது. சரியாக 12:30 மணி அளவில் திருமாவளவன் தலைமைச் செயலக வளாகத்துக்கு வந்திருந்தார். பேரவையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் இருந்தால் காத்திருந்து சரியாக 1 மணி அளவில் இந்த சந்திப்பு என்பது 1:05 மணி அளவில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. நிச்சயமாக இந்த புயல் நிவாரண நிதியை கடந்தும் முதலமைச்சரிடம் சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு மீண்டும் செய்தியாளர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அபினேஷ், திமுக கூட்டணி தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தும் அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் அப்படின்றது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுதா, ஒரு குழப்பம் ஏற்படுதா அப்படின்னு ஒரு கருத்து அப்படின்னு முன்வைக்கப்பட்டது. இப்ப இந்த நடவடிக்கை மூலமாக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல விசிகா போயிருக்கா? கடந்த ஒரு 3 மாதமாகவே ஆதவ் அர்ஜுனா கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாக பல நிர்வாகிகள் குறிப்பிட்டதாகவே அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா திமுக விசிக கூட்டணிக்கு எதிரான சில கருத்துக்களை பொதுவெளியில அவ்வப்போது தெரிவித்து வந்தார். அப்போதெல்லாம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவரோட தனிப்பட்ட கருத்து நிச்சயமாக திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கிறோம், அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் விசிகா போட்டியிடுகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பல முறை விசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில தான் கடந்த 2 நாட்கள் முன்பு நடைபெற்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நேரடியாக திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார் ஆதவ் அர்ஜுனா. எனவே இந்த விவகாரத்தில் நிச்சயமாக திமுக அதுல ஒரு ஆட்சேபனை நிச்சயமாக தெரிவிச்சிருப்பாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர், அதாவது கூட்டணி கட்சி இருந்து கொண்டே அப்படியான விமர்சனத்தை நிச்சயமாக அதை என்கரேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர் மீது, அதாவது ஆதவ் அர்ஜுனா மீது உட்கட்சி நிர்வாகிகளே பலர் திருமாவளவன் அவர்களிடம் புகார்களை தெரிவிச்சிருந்தாங்க. இது நிச்சயமாக கூட்டணியை ஒரு ஆரோக்கியமான போக்குல எடுத்துட்டு போகாது அப்படிங்கிற தெரிவித்ததுக்கு பிறகுதான் அதை கலந்து ஆலோசித்து ஜனநாயக முறைப்படி அந்த கட்சியில இருக்கக்கூடிய பலரிடம் இந்த கருத்துக்களை கேட்டு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதனால நீங்க சொன்னது மாதிரி நிச்சயமாக இது ஒரு டெம்பரரியா இதுக்கு ஒரு மிக்க நன்றி திரு அபினேஷ். அடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர் சந்தித்து வருகிறார்.